கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அவரை குறித்து நம்ம சில வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அநேக போதகங்கள் அவர் சரியாக செய்தாலும் கூட ஒரே ஒரு குறிப்பிட்ட போதனைகள் அந்த போதனையை நிரூபிக்க நிறைய துருபதேசங்களை செய்ய ஆரம்பிச்சார். என்னன்னா, ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னாலே நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க முடியாது. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு சொன்னா கூட சரி, ஓரளவுக்கு நம்ம அதை அங்கீகரிக்க முடியும். ஆனா என்ன பாவம் செய்தாலும் அங்கதான் நமக்கு வந்து இடிச்சிச்சு. என்ன பாவம் செய்தாலும் அவன் ரட்சிப்பை இழக்க முடியாது. மறுபடியும் ஏதாவது நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா கடவுள்கிட்ட போய் கில்ட்டி ஃபீலிங்ல மன்னிப்பு கேட்க கூட தேவையில்லை. கடவுள் எப்பவுமே உங்க மேல பிரியமா தான் இருப்பாரு. நீங்க பாவம் செய்யும் போதும் கடவுள் பிரியமா தான் இருப்பாரு என்றெல்லாம் அந்த ஒரு துரு உபதேசத்துக்கு ஆதரவாக பல துரு உபதேசங்களை செய்ய ஆரம்பிச்சார். மற்ற போதனைகள் எல்லாம் கரெக்டான போதனை தான். மற்ற எல்லா போதனைகளையும் சரியாக போதித்தாலும் அந்த ஒரு போதனையிலே தவறு, அதை நியாயப்படுத்த சில தவறான போதனைகளையும் அவர் செய்து கொண்டு வந்தார். ரட்சிப்பை இழக்கவே முடியாது. கடவுள் சரியான பாடத்தை அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் இப்ப அவரு சில போஸ்ட்டை பார்க்கும்போது இன்னும் வருத்தத்தின் மேல் வருத்தம் தான் நம்முடைய வாழ்க்கை ஏற்படுது. ஏன் அப்படின்னா, ஒருவன் விழுந்துட்டா நம்ம சந்தோஷப்படுறது கிடையாது. ஒருவேளை அவர் விடுதலை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை, ரொம்ப துக்கமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து, எருசலேம் ஜனங்களை பார்த்து ஏசாயா 1:21 வாசிக்கும் போது, உண்மையா இருந்த நகரம் எப்படி வேசியாய் போயிற்று அப்படின்னு அந்த மக்களை பார்த்து அங்கலாய்க்கிறார். அந்த நாட்டை பார்த்து தேவன் அங்கலாய்க்கிறார். அந்த மாதிரிதான் இவரை பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு உபதேசத்தை தாண்டி பல உபதேசங்கள் சரியாக செய்த ஒரு மனிதர் தான். அநேக நேரங்கள்ல கிறிஸ்துவை பற்றி மிக மேன்மையாக, நேர்த்தியாக, நல்ல ஞானத்தோடு கூட, தெளிவோடு கூட பேசின ஒரு மனிதன் தான். ஆனா இப்படி இடறி போயிட்டாருன்னு நினைக்கும் போது வருந்தத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அவர் போட்டிருக்க அந்த போஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதாவது நம்ம சாலமோன் ஞானி தான் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு செத்த ஈ நறுமணக்காலனுடைய தைரம் எல்லாத்தையும் கட்டி போக பண்ணுவான். அந்த மாதிரி இவருடைய வேலை இப்ப தொடர்ச்சியாக இருக்குது. அதனாலதான் நான் இவரை குறித்து ஒரு வீடியோ போடும்போது போட்டிருப்பேன், செத்தும் கெடுத்தான் சிவத்தியப்பன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு போறதா அது சாவுக்கு அடையாளம் தான். தேவனை விட்டு பிரிந்து போவதுதான் மரணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதுதான் உண்மையான மரணம், ஆத்தும மரணம், கடவுளை விட்டு போவது. ஆதாமை பார்த்து சொல்றாரு, இந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு. அவன் கனியை புசிச்சான், அந்த நாளே செத்தான். என்னன்னா, தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இந்த உடலை விட்டு உயிர் போறதை எப்படி நம்ம மரணம்னு சொல்றோமோ, உண்மையா ஆவிக்குரிய மரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை விட்டு பிரிந்து போறதுதான் ஆவிக்குரிய மரணம். அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குள்ளதான் இன்னைக்கு அவர் போயிருக்கிறதாக தென்படுகிறது. ஒட்டுமொத்த வேதாகம வசனத்தையுமே அவர் வந்து குற்றப்படுத்துவது அவருடைய செயலாக மாறிவிட்டது. இந்த போஸ்ட் நிரூபிக்குது. இந்த போஸ்ட்ல என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை புற மதத்திலிருந்து உருவானது என்பதால் அதை கொண்டாடக்கூடாது என்று சில கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களாம். ஆமா, நிறைய போதகர்கள் கிறிஸ்தவ பண்டிகை மற்ற மதங்களுடைய பண்டிகையும் ஒருங்கிணைத்து ஒரு சமத்துவத்துக்காக கொண்டு வந்தது. சூரிய கடவுள் கூட அந்த டிசம்பர் 25 தான் அவருடைய பிறந்த நாள். இப்படி பல தெய்வங்கள் அந்த 25ஆம் தேதியை குறி வச்சு அதை கத்தோலிக்க திருச்சபை ஒட்டுமொத்தமாக கொண்டு வரும்போது அதை என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு சில வரலாற்று விஷயங்கள் இருக்கிறனால அதை நம்பிக்கொண்டு சில போதகர்கள் இதை கொண்டாடக்கூடாது என்று வாதிடுகிறார்கள். அது இருக்குது. ஆனால் நாம என்ன சொல்றோம்னா, என்னதான் அது அந்த சாமியினுடைய வச்சு கொண்டு வந்தாங்க, இந்த சாமியினை வச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னா யார் ஞாபகத்தில் இருக்கிறா? உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான், அவர் பிறப்பை மையப்படுத்தி தான் டிசம்பர் 25 அனுசரிக்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை மட்டும்தான் மையப்படுத்துது, மற்ற கடவுள்களை மையப்படுத்தி கொண்டு வரல. அப்ப ஒருங்கிணைப்பதற்காக இப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னு ஒருவேளை இருந்தா கூட இன்னைக்கு மக்கள் மத்தியில முழு உலகத்தினுடைய பார்வையுமே இயேசுநாதருடைய பிறப்பை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப தாராளமாக இதை நன்மைக்கு ஏதுவாக நாம் பயன்படுத்திக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை. இந்த கிறிஸ்துமஸை பயன்படுத்தி நம்ம இதை ஒரு சாக்காக வச்சு என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு எப்பவுமே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதாக இருந்தாலும் கூட ஒரு இதை வச்சும் கூட ஈஸியாக நம்ம அவர்களை அணுகி சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தும அறுவடையை செய்ய முடியும், சரியாக பயன்படுத்துகிற பட்சத்தில். இந்த கிறிஸ்துமஸ் தவறாகவும் சில இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் கொண்டாடக்கூடிய நபர்கள் சத்தியத்துக்கு சான்றாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நிகராக அன்பின் அடிப்படையில நாம் என்ன செய்யலாம், போய் இதை சாக்காக வச்சு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம், அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், பரிசளிக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இதை அப்படி பயன்படுத்துவதில் எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? அது போகட்டும். அப்படி சில போதகர்கள் இதை நம்பாம கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது அவர்களுடைய விசுவாசம். கொண்டாடுறதுனாலயோ அல்லது கொண்டாடாமல் இருக்கிறதுனாலயோ ஆண்டவர் எந்த விஷயத்தையும் கோவிச்சுக்க போறதில்லை. ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்காக வாழணும், அதுதான் இங்க மெயின்.
காரியத்தினுடைய அந்த கரு அதுதானே ஒழிய கொண்டாடுறோம் கொண்டாடுறதுங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை. சரி, இதை வச்சு இவர் லெனின் என்ன சொல்ல வர்றாரு, கீழே என்ன சொல்றாரு, ஆனால் இந்த உண்மையை இவர்கள் சொல்லாமல் மறைக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பு என்பதே புறமதத்திலிருந்து வந்த ஒரு கதை அப்படின்னு சொல்றாரு. இதை வேடிக்கையா அதை குற்றப்படுத்தி பேசுறாரு. நல்லா கவனிங்க, இதை இஸ்லாமியர்கள் தான் அடிக்கடி குற்றப்படுத்துவாங்க. ஆனா அவங்க குர்ஆனிலேயே இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் தான் பிறந்தது அப்படின்னா அந்த குர்ஆன்லயே சான்று இருக்கிறது. குர்ஆன் 19ஆம் அத்தியாயத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா முழுக்க முழுக்க மரியமை பற்றியும் அவருக்கு பிறந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதையும் குர்ஆனும் நிரூபிக்குது, வேதாகமும் நிரூபிக்குது, குர்ஆனும் நிரூபிக்குது. சரி, மற்ற புராண கதைகளை இப்படி இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். கடவுள் அவங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லை. அவங்க கிட்ட அப்படி ஒரு கதை இருக்குது என்பதற்காக வேதாகமம் போய் அவங்க கிட்ட இருந்து இவங்க களவாடிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேதாகமத்திலே என்ன செய்யப்பட்டிருக்குது, அது நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது, தீர்க்க தரிசனமாகவும் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் முன்னதாக ஏசாயாவில் அறிவிக்கப்பட்டது வேற, அது ஏசாயாவினுடைய பிள்ளை அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க தெளிவா எடுத்து வாச்சீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு முன்னறிவிப்பு தான் என்பதை நம்ம சரியாக ஆராய முடியும் வேத வாக்கியத்தின் அடிப்படையில. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு வேத புத்தகத்தை வைத்து விசுவாசிக்கிறோம், நம்ம யாரும் நேரில் போய் பார்க்கல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறக்கல, மற்ற மதத்தினுடைய அந்த நம்பிக்கையை தான் கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்க என்ன நேர்ல போய் பார்த்தீங்க? அதையும் ஏதோ ஒரு வரலாற்று குறிப்பை வச்சுதான் சொல்றீங்களே வழியே எதையுமே நீங்க நேர்ல போய் பார்க்கல. ஆனா வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது தெரியுமா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? மற்ற மனிதர்கள் எழுதின அந்த கதைகளை விசுவாசிக்கல, தேவன் கொடுத்த வேதாகமத்தை விசுவாசிக்கிறோம். வேதாகமத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கன்னியின் வயிற்றிலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை குறித்து வேதாகமம் பல இடங்களிலே பதிவு செய்து பல தீர்க்கதரிசிகள் பதிவு செய்யறாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம வேதாகமத்தை ஆத்தன்டிக்கா நம்ம நம்புறோம், மற்றவர்கள் செய்யறதை நம்ம பெருசா நம்புறது இல்லை. ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்றேன், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தோமாவை பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார், தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என் விழாவினுடைய அந்த காயத்திலே நீ கை போட்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை தொட்டதினால் விசுவாசிக்கிறாய், ஆனா என்னை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் வரும், அவங்க பாக்கியவான்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இன்றைக்கு விசுவாசிகளே நாம் பாத்தீங்கன்னா காணாதிருந்து விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த லெனின் பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவ போதகர் என்று அறியப்பட்டு ஏறத்தாழ 1,00,000 பக்கத்துல ஃபாலோவர்ஸை கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் வஞ்சகத்துக்கு நேராய் செத்த ஈயாய் மாறி அநேக விசுவாசிகளை இடர பண்ணுகிற ஒரு பொல்லாத வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இவர் நியாயமான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இவர் வேதாகமத்தை விசுவாசிக்கல, பைபிள் விசுவாசிக்கலன்னு போயிட்டாரு. போனா என்ன பண்ணிருக்கணும்? தன்னுடைய யூடியூப் சேனலை அப்படியே முடக்கிட்டு புதுசா யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது மூலியமா சப்ஸ்கிரைப் சம்பாதிச்சு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு கிறிஸ்தவ போதகர் வேதாகமத்தின் இறையியலின் அடிப்படையிலே நான் போதிக்கிறேன் அப்படின்னு உள்ள வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ற, அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள். இப்ப அதே சேனல்ல கிறிஸ்தவர்களை குழப்புறாரு. இது எந்த விதமான விசுவாச துரோகம், அயோக்கியத்தனம் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நல்ல மனுஷனா தான் என்ன செஞ்சிருக்கணும்? ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டு புதிய சேனல் ஓபன் பண்ணி அவருடைய நம்பிக்கையை பேசலாம், தப்பு இல்லை. இந்த சேனலை தொடர்ந்து ரன் பண்றதுல என்ன காரியம்? அப்ப ஒட்டுமொத்தமாக சாத்தானால் இவர் பீடிக்கப்பட்டு ஒரு பொல்லாத வஞ்சிக்கிற ஆவினால் சிக்குண்டு அநேகரை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கங்க. நல்லா கவனிங்க, ஒருவேளை மற்ற மதஸ்தனர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, ஒரு கண்ணின் வயிற்றுல ஒருத்தர் பிறப்பார் அப்படிங்கிற ஒரு மாதிரியான தீர்க்க தரிசன விஷயங்கள் அவங்க கிட்ட கதை வடிவில் வச்சிருக்கிறாங்கன்னா அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க நல்லா கவனிங்க, நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுல் சில விஷயங்களை பேசுகிறார். நல்லா கவனிங்க, அதாவது வசனத்தை வாசிக்கிறேன். 26ஆம் வசனம் 17ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிற கவனிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் முன்குறித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் அந்தந்த இடத்துல குடியிருக்க செய்து அதுவும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். யாரு? அந்த ஒரே தேவன் தான் தோன்ற பண்ணினார். அவங்க பல நம்பிக்கைகள்ல பல வழிபாடுகள்ல கடவுளை விட்டு பிரிஞ்சு அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட கடவுள் தான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கடவுள் என்ன செய்யறாரு?
கீழே பாருங்க, அந்த வசனத்தை கேளுங்க, 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்ப ஒட்டுமொத்த ஜனமும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் தூரமாயில்ல, ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் அவர் சமீபமாய்த்தான் இருக்கிறார். அப்ப பைபிள்ல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ரீதியில அவர்களுக்கும் கடவுள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதைத்தான் அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய அவங்களுடைய கதையை இங்க கொண்டு வந்து திரிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புறது ஒரு சாத்தானுடைய வஞ்சிக்கிற ஆவி. கீழோட வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். 28ஆம் வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். யாரு? விக்கிரகங்களை தொழுது கொண்டிருக்கிற புறஜாதி புலவர்கள் கூட நாம் அவருடைய அந்த உண்மையான ஒரே இறைவனுடைய சந்ததியார் என்று எழுதி வச்சிருக்காங்கிறாரு. சோ பவுலடிகள் அத்தேனை பட்டணத்துக்கு போறாரு. சம்பவம் என்ன? பவுலடிகள் அத்தேனை பட்டணத்துக்கு போறாரு. அங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைமைகள்லாம் சுற்றி பார்க்கிறாரு. அங்க அறியப்படாத ஒரு கடவுள் என்று இருக்கிறார். நீ என்ன அறியப்படாத கடவுளை கும்பிடுற, அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் பேசல. அவர் என்ன பயன்படுத்துறாருன்னா, அந்த அறியப்படாத கடவுள் யார் என்பதை இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமா அறிவிக்கிறார் அந்த இடத்துல. அதை சொல்லி வரும்போதுதான் இத்தனை விஷயங்களையும் பவுலடிகள் சொல்லி வருகிறார். இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய கன்னிப்பரப்பை குறித்ததான சில கதைகள் மற்ற மார்க்கத்திலும் இருக்கிறது என்பதற்காக அவங்க கிட்ட இருந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்புறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னபடி நீ இதையும் நேர்ல போய் பார்க்கல, அவங்க எழுதுனதையும் நேர்ல போய் பார்க்கல, விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு 2000 வருஷம் கடந்து நாம் அதை நம்புகிறோம். எந்த அடிப்படையில? வேதாகமத்தின் அடிப்படையில நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் நாம் எல்லாரும் விசுவாசிகள். அந்த விசுவாசம் தான் நம்மளை பாதுகாக்க போறது. அந்த விசுவாசம் தான் இன்மைக்குரிய வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த விசுவாசத்துக்கு இடறுதலையும் குந்தகத்தையும் விளைவிக்கிற ஆவி கண்டிப்பா சாத்தானுடைய ஆவியா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு லெனின் போன்ற இந்த குழப்பவாதிகளுக்கு இன்னும் எச்சரிக்கையா இருங்க. இந்த போஸ்டை பார்க்கும்போது இன்னும் வருத்தத்துக்கு மேல வருத்தம் கொண்டு வர்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. கீழே மற்றொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை பாருங்க எப்படி குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, கீழ்வரும் கிறிஸ்தவ இறையியல் கொள்கைகளில் நீங்கள் எதை சார்ந்தவர்கள் அப்படின்னு போட்டுட்டு அதுல ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க எந்த பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு. ஒரு தேவன் 3 தனித்தனி நபர்களாக உள்ளனர். ஒரு தேவன் ஒரே நபராக இருக்கிறார்கள். திரித்துவம் சாத்தானின் கொள்கை. திரித்துவம் எனக்கு புரியவில்லை. இந்த 4 விஷயத்துல நீங்க எந்த கொள்கை? எப்படி குதர்க்கமா கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. இந்த திரித்துவத்தை குறித்து ரொம்பவும் சரியாக வேத வசனத்தின் அடிப்படையில இவரே வீடியோ போட்டிருக்காரு. ஆனா இவரே இப்ப வந்து குழப்பம் பண்றாரு. அதுதான் சேட்டை பண்றது, சுட்டித்தனம் பண்றது. யாருக்கு விரோதமாக? கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் விரோதமாக. கடவுளை பற்றி நமக்கு வெளிப்படுத்துவதே இந்த வேதாகமம் தான். ஒருவன் இந்த வேதாகமத்தை மறுதளிச்சாலே அவன் கடவுளையும், அதாவது வேதம் கூறுகிற அந்த இறையிலை தன்மையை மறுதளிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்களா? இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் சுவிசேஷம் பரப்பப்படுவது. இந்த வேதாகமத்தின் அடிப்படையில தான் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப இந்த வேதாகமத்தையும் ஒருத்தன் மறுதளிக்கிறான்னா அவன் கண்டிப்பா வந்து வேதம் காட்டுகிற அந்த உண்மையான இறைவனை பின்பற்றுகிறவர் அல்ல. அப்ப இந்த திருத்துவத்தை குறித்து தெளிவா விளக்கம் சொன்னாலும் கூட இப்ப இந்த திருத்துவத்துக்கு விரோதமாக அவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல அப்படின்னா அது புரியலன்னு போகணும். ஆண்டவரே எனக்கு புரிய வைங்கன்னு மன்றாடலாம், ஜெபிக்கலாம், அதை குறித்து தேடலாம். என் வாழ்க்கை முழுவதும் கூட அதை புரிந்து கொள்வதற்காக போராடலாமே ஒழிய அதுக்காண்டி இது பொய்ன்னு போயிடக்கூடாது. இந்த நரிக்கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திராட்சை கொலைய எட்டி எட்டி பறிக்க முடியலன்னு சிச்சி இந்த காய் புளிக்கும் அப்படின்னு போனிச்சான். அந்த மாதிரி வேதாகமத்தில் இருக்கிற சில சத்தியங்கள் எனக்கு புரியலை அப்படிங்கிறக்காண்டி அது பொய்ன்னு புரட்டிட்டு போகக்கூடாது. இது என்ன வெளிப்பாடுன்னு தெரியுமா? தன்னை ஒரு பெரிய ஞானியாவை கருதுனாலதான் வேதாகமத்தை பொய்ன்னு நிரூபிக்கிறார். இவர் தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தான் அறிந்து கொண்ட அறிவின் அடிப்படையில வேதாகமத்துக்கு தேர்றாரு. நல்லா கவனிங்க. நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் அறிவு தேவையே ஒழிய அறிவுக்காக விசுவாசம் கிடையாது. நம்ம விசுவாசத்துக்காகத்தான் மற்ற எல்லா விஷயத்தையும் அறிகிறோம். கடவுளை குறித்து அறிந்து கொள்வதற்காக பல விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோமே ஒழிய அறிவு நம்மளை இருமாப்பா கொண்டு வந்து நம்மளை விசுவாசத்தை விட்டு வழுக செஞ்சிடக்கூடாது. அதனால பவுல் விளக்குவாரு, நம்முடைய அறிவு குறுகியதுங்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய அறிவுமே குறுகியதுதான். கடவுளை குறித்து அவன் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. கடவுளுடைய ஒரு பக்கத்தை தான் புரிஞ்சுக்க முடியுது வழிய முழுதாக தெரிந்து கொள்ள முடியாது. அதனால வேதம் இப்படி சொல்லுது, மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். சில விஷயங்களை தேவன் மறைவாக வைத்திருக்கிறார். நமக்கு அது புரியாம இருக்கலாம். இப்ப எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கும், உங்களுக்கு புரிய விஷயங்கள் எனக்கு புரியாம இருக்கும். இது மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. அப்ப எனக்கு புரியல அப்படிங்கிறக்காண்டி ஒரு விஷயங்களை பொய்ன்னு வாதிடுவதோ அதை குற்றப்படுத்துவதோ ஒரு தப்பான விஷயம். ராமானுஜர் கணக்குல புலனாய்வு பெற்றப்ப அவர் போட்ட அந்த கணக்கு வந்து மற்றவங்களுக்கு புரியாததுனால
அவரு ஏதோ தப்பா கணக்கு போற அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னாங்க. சிலர் அப்படி கருத்து சொன்னாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்றாரு, அந்த உபதேசம் சிலருக்கு புரியாததுனால இயேசு கிறிஸ்து ஏதோ தப்பா பிரசங்கம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி போனாங்க. அந்த மாதிரிதான் லெனினுடைய கொள்கையும் இருக்குது. இவரை பார்த்து ஆண்டவர் சொல்ற சில வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, 1 கொரிந்தியர் புத்தகத்துல சில வசனங்களை ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? சோ உங்களுடைய ஞானம் அது குறைவான ஞானம். அது தேவனுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியல, அவ்வளவுதான். புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்க. இதை குறித்து பவுல் விளக்குற விஷயத்தை பாருங்க. பவுல் எவ்வளவுதான் அறிந்து கொண்டாலும் கூட நான் கொஞ்சமா தான் அறிந்து கொண்டேங்கிறாரு. அதுதான் கிறிஸ்துவினுடைய தாழ்மை. எல்லாம் தெரிந்தது போல வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எங்கேயும் பேசல. கடவுள் தங்களுக்கு வெளிப்படுத்தின விஷயத்த பேசியிருக்கிறாங்க. அதுவே மேன்மையான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப கொலைசேரி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பரிபூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களா இருக்க வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். அப்ப பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியம் அது மிகப்பெரிய ஐஸ்வர்யமா, அதை நீங்க அடையணும், அதை அறியணும் அப்படிங்கிறாரு. அந்த ஐஸ்வர்யம் லெனினுக்கு இல்ல. பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ரகசியத்தை அறியக்கூடிய அறிவு, வேதாகமம் காட்டுகிற இறை கொள்கையை அறியக்கூடிய அறிவு லெனினுக்கு இல்லை. இல்லாததுனால அதை என்ன பண்றாரு, தவறாக இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில பேசி குழப்ப நினைக்கிறார். நீங்க குழப்பி என்ன சாதிக்க நினைக்க போறீங்க? நீங்க இப்ப ஒரு சில பதிவுலாம் போடுறீங்க இல்ல, அந்த பதிவு கிறிஸ்தவத்துக்கு என்ன உபயோகத்தை கொண்டு வர போகிறது? குழப்பத்தான் கொண்டு வரும். குழப்பம் யாரால் வரும்? பிசாசு தான் குழப்புவான். பிசாசு தான் விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுவான். பிசாசு தான் வேத வசனத்தை பொய் என்று காட்ட முயற்சி பண்ணுவான். ஸோ அந்த வேலையை தான் இன்னைக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்ப பவுலடிகள் தொடர்ந்து எழுதும்போது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியத்தை எப்படி எழுதுறாரு பாருங்க. 9ஆம் வசனத்தை தொடர்ந்து வரும்போது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரமாணமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்ப தேவத்துவத்தினுடைய அத்தனை பரிபூரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருக்கிறது. வேதாகமம் காட்டுகிற இறைவன் ஒரே இறைவன் தான். ஆனா அந்த இறைவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதுதான் ஒரே இறைவன். இதை நம்ம அறிவினால சில நேரங்களில் புரிஞ்சிக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம அறிவு ஒரு 6 அறிவு, அவ்வளவுதான். அந்த அறிவை வச்சு சில விஷயங்களை பார்க்கிறோம். நம்ம கண்ணில் பார்க்கிற விஷயத்தை வைத்து சில விஷயங்களை அறிவார்ந்து சிந்திக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா கடவுளுடைய தன்மையை குறித்து அறியக்கூடிய அறிவுங்கிறது உங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். ஆனா நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். வேதாகமத்திலே அதை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுளை நம்புறோம், அவ்வளவுதான். கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் நம்புறோம். விஞ்ஞானத்துவம் அதை நம்பாது. இப்ப கண்ணியின் பிறப்பை குறித்து கூட அறிவியலின் அடிப்படையில அது தவறான ஒரு விஷயம். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும். உண்மையான இறைபக்தினா என்ன? கடவுளால் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். மரித்தவன் மீண்டும் உயிரோடு வர முடியுமா? அறிவியலின் அடிப்படையில் முடியாது. ஆனா கடவுளால் உயிரை கொடுத்த கடவுளுக்கு போன உயிரை மறுபடியும் கொண்டு வர முடியும், விசுவாசிக்கிறோம். செங்கடலை 2ஆ பிளக்க முடியுமா? முடியாது. ஆனா கடவுளால் முடியும். அது அப்ப கடவுளால் முடியுங்கிறதா நம்ம இங்க பேசுறோம். கடவுளால் முடியும். அப்ப கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை வேதம் காண்பிக்கிறது. அந்த ஒரே இறைவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் அந்த ஒரே இறைவன். இதைதான் வேதாகமம் நமக்கு சுட்டிக்காட்டு. இதை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை. வேதாகமம் தெளிவாக சொல்லிவிட்டு அதை நம்ம அப்படியே விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் நம்ம பரலோகம் போகும்போது அந்த தன்மை எப்படி இருக்கும்போது பூரணமாக முகமுகமாய் நம்ம அதை பார்க்கும்போது சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நம்முடைய அறிவு குறுகியதாக இருக்கிறபடினால் நமக்கு சில விஷயங்கள் புரியலாம், புரியாமலும் போகலாம். ஆனால் பரலோகம் போகும்போது முற்று முடியதாக நாம் தேவனுடைய சாயலாய் மாறும் பொழுது சகலத்தையும் அறியக்கூடிய அறிவு அப்ப உண்டாகும். அதனால் பிரியமானவர்களே, லெனினை போன்ற ஆவி உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. லெனின் இப்படி போனதுக்கு ஒரு விதத்துல அவரை பின்பற்றுகிற ஆதரவாளர்களும் சில காரணங்கள் தான். சில தவறான உபதேசங்கள் செய்யும் போதே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தவறுன்னு ஹானர் பண்ணியிருந்தோம்னா அவர் இவ்வளவு விஷயமான சிக்கலான ஒரு விஷயத்துல போய் சிக்கியிருக்க மாட்டார். இன்னைக்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற சில கூட்டம் கும்பல் இருக்குது. ஒரு பக்கத்து ஜான் ஜபராஜனுடைய துருபதேசம், அவன் பாட்டு பாடுறாங்கிறக்காண்டி வெறித்தனமா அவனை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. பாட்டு பாடுறான் அப்படிங்கிறக்காண்டி. இவரும் பாருங்க, அவர் ஒரு சில போதனை வச்சு வெறித்தனமா அவர் செஞ்ச துருபதேசத்தையும் தட்டி கேட்காதபடிக்கு அந்த அளவுக்கு பைத்தியமாயிருது அவருக்கு. ஸோ நம்ம இதுல சரியா இருக்கணும். யாராக இருந்தாலும் தவறான போதனை செய்யும் போது
அதை தட்டி கேட்க மறந்துவிடக்கூடாது. ஆதரவு தெரிவிச்சோம்னா லெனினை போல தான் கடைசியில் போய் சிக்கிக்கிடுவாங்க, மற்றவங்களையும் கெடுப்பாங்க. மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் பெருக அநேக விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். அறிவை வைத்து விசுவாசத்தை எடை போடாதீங்க. உங்க அறிவு என்னைக்குமே அது தேவனுடைய பார்வைக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. நாம் ஞானம் என்று நினைக்கிற ஒரு விஷயம் கடவுளுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. கடவுள் பைத்தியம்னு நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு பெரிய ஞானமா இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல. ஸோ புரிந்திருப்பீங்க நம்புகிறேன். இந்த லெனின் ஆவிக்கு எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்துக்குள் நடத்தட்டும். காட் பிளஸ் யூ.